அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல், மத்திய கிழக்கில் பதட்டம். ஈரானை தாக்க தொடங்கிய அமெரிக்கா, வணிக கப்பல் மீதான ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி. இஸ்ரேல் லெபனான் இடையே புதிய அமைதி கட்டமைப்பு, அமெரிக்கா அறிவிப்பு. வெனிசுலாவை மீண்டும் முழுக்கிய நிலநடுக்கம், உயிரிழப்பு எண்ணிக்கை 920 உயர்வு. 106 பயணிகளுடன் நொடி நேரத்தில் தப்பிய விமானம், விமானி சொன்ன பின்னணி. தென்கொரியாவை நோக்கி வந்த 10க்கு மேற்பட்ட போர் விமானங்களால் பரபரப்பு. அமெரிக்க வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடி, அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைக்கும் ஈரான். ஹார்முஸ் நீரிணை கட்டுப்பாட்டில் எங்களுக்கு முழு உரிமை, திட்டவட்டமாக தெரிவித்த ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதியில் அண்மையில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளமை வளைகுடாவில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளுடன் தொடர்புடைய இலக்குகள் மீது தகுந்த பதில் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே அண்மையில் கையெழுத்திடப்பட்ட தற்காலிக அமைதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா இந்த வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல் மீதான ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா ஈரான் மீது கடுமையான தாக்குதலை தொடங்கியுள்ளது. 2026 ஜூன் 26 அன்று ஹார்முஸ் நீரிணையில் எவர் லவ்லி என்ற சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வணிக கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் சமீப நிலையங்கள், கடற்கரை ரேடார் மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரான் இந்த தாக்குதலை சுதந்திரமான கடல் போக்குவரத்தை பாதுகாக்கும் முயற்சி என்று அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானின் IRGC படை அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து பதிலடி கொடுத்தது. மேலும் மீண்டும் தாக்குதல் நடந்தால் எங்கள் பதில் இன்னும் கடுமையாக இருக்கும் என்று எச்சரித்தது. இந்த சம்பவம் ஜூன் 17 அன்று கையெழுத்தான அமெரிக்கா ஈரான் இடையிலான சமாதான ஒப்பந்தத்தை சீர்குலைத்துள்ளது. அந்த ஒப்பந்தத்தில் ஹார்முஸ் நீர்நிலையில் வணிக கப்பல்களுக்கு தடையின்றி செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என்பது முக்கிய புள்ளியாகும். ஆனால் இப்போது மீண்டும் மோதல் தீவிரமடைந்ததால் உலகளாவிய வர்த்தக பாதைகள் மற்றும் எரிபொருள் விலை உயர்வுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதலை முட்டாள்தனமான ஒப்பந்த மீறல் என்று கண்டனம் தெரிவித்தார். துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வன்முறைக்கு வன்முறையால் பதில் அளிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். இந்த சம்பவம் அமெரிக்கா ஈரான் இடையிலான சமாதான முயற்சிகள் எவ்வளவு நழுவலான நிலையில் உள்ளன என்பதை வெளிப்படுத்துகிறது. உலக வர்த்தகத்திற்கும் மத்திய கிழக்கு பிராந்திய அமைதிக்கும் இது மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நிலவி வரும் மோதலை முடிவு கொண்டு வரும் பொருட்டு அமெரிக்கா அமைதிக்கான புதிய கட்டமைப்பை அறிமுகப்படுத்த உள்ளது. மோதல்களை முடிவு கொண்டு வரும் பொருட்டு அமெரிக்காவின் மத்தியஸ்த முயற்சிகளுடன் இஸ்ரேல் லெபனான் இடையே புதிய அமைதி ஒப்பந்த கட்டமைப்பை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் நடைபெற்ற தீவிர ஆலோசனைகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரூபியோ, அமெரிக்காவின் ஆதரவு மற்றும் மத்தியஸ்த முயற்சிகளுடன் இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம் என்று அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரண்டு தரப்பிற்கும் இடையே நீண்டகால பதற்றம் மற்றும் சண்டையை முடிவு கொண்டு வருவதற்கான தொடக்க புள்ளி என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த ராஜதந்திர முயற்சி ஈரான் ஆதரவு பெற்ற லெபனான் ஹிஸ்புல்லா படையினருக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கும் இடையிலான சண்டையை முடிவு கொண்டு வருவதை முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. மார்ச் 2ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இன்று மற்றொரு நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.9 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதுடன் வடக்குக்கு கடற்கரையோரமாக ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த புதன்கிழமை வெனிசுலாவில் ரிக்டர் அளவுகோலில் 7.5 ரிக்டர் அளவில் ஒரு கடுமையான நிலநடுக்கத்தை சந்தித்துள்ள நிலையில் அந்த நிலநடுக்கத்தால் 900க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 920 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 243 பேர் நிலநடுக்கத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. நியூஜெர்சியில் தரையிறங்கிக் கொண்டிருந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஒன்று ட்ரோன் ஒன்றுடன் மோதும் நிலைக்கு மிக அருகில் சென்றதாக அதன் விமானி தெரிவித்துள்ளார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் மீது மோதியிருப்போம் என்று விமானி கூறுவது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவுக்கான ஒளிப்பதிவில் பதிவாகியுள்ளது. அந்த ட்ரோன் வட்ட வடிவமானதாகவும் ஏறக்குறைய 3 அடி அகலம் கொண்டதாகவும் விமானத்துக்கு கீழே சுமார் 100 அடி இடைவெளியில் காணப்படுவதாகவும் அந்த விமானி விவரித்துள்ளார். புளோரிடாவின் கீ வெஸ்டில் இருந்து 106 பயணிகள் மற்றும் 5 பணிக்குழுவினுடன் வந்த போயிங் 737 விமானம் மாலை சுமார் 5:30 மணியளவில் நெவாக் லிபர்டி சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. ஆனால் நடந்த சம்பவம் தொடர்பில் தகவல் ஏதும் அறிந்திராதது போல பயணிகள் சர்வசாதாரணமாக வெளியேறியுள்ளனர். இதனிடையே கோஜெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தால் இயக்கப்படும் யுனைடெட் எக்ஸ்பிரஸ் விமானத்தில் நெவார்க்கிற்கு பயணித்த மற்றொரு விமானியும் சுமார் 2 அடி உயரத்தில் ஒரு ட்ரோனை கண்டதாக தெரிவித்தார். இந்த இரு சம்பவங்களும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடந்துள்ளதாகவே தகவல் வெளியாகியுள்ளது. பெடரல் ஏவியேஷன் அத்தாரிட்டியின் தகவலின்படி அமெரிக்க விமான நிலையங்களுக்கு அருகே மாதந்தோறும் சுமார் 100 முறை ட்ரோன்கள் தென்படுகின்றன. உத்தியோகபூர்வ அனுமதியின்றி கட்டுப்படுத்தப்பட்ட வான்வெளிகளிலோ அல்லது மனிதர்கள் இயக்கம் விமானங்களுக்கு அருகிலோ ட்ரோன்களை பயன்படுத்துவது தடை செய்திருந்தாலும் இதே நிலை நீடிக்கிறது என்றே கூறப்படுகிறது. தென்கொரியா தங்கள் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்துக்குள் 10க்கும் மேற்பட்ட சீன மற்றும் ரஷ்ய போர் விமானங்கள் நுழைந்ததாக தெரிவித்துள்ளது. 10க்கும் மேற்பட்ட சீன மற்றும் ரஷ்ய போர் விமானங்கள் தங்கள் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்துக்குள் நுழைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்கள் போர் விமானங்களை தயாராக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. விடயம் என்னவென்றால், இந்த வான் பாதுகாப்பு அடையாள மண்டலம் என்பது ஒரு நாட்டின் இறையாண்மைக்குட்பட்ட வான்வெளி அல்ல. ஒரு நாட்டின் இறையாண்மைக்குட்பட்ட வான்வெளிக்கு வெளியே அமைந்துள்ள வான்வெளிதான் அது. அதாவது அந்த பகுதிக்குள் ஏதேனும் போர் விமானங்கள் நுழையும் பட்சத்தில் பாதுகாப்பு கருதி அந்த நாடு தன் போர் விமானங்களை தயாராக நிலைநிறுத்தும். ஆக சீன மற்றும் ரஷ்ய போர் விமானங்கள் கிழக்கு கடல் மற்றும் தென்கடலுக்கு மேலுள்ள தங்கள் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்துக்கு நுழைந்ததை தங்கள் நாட்டு ராணுவம் கண்டறிந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தங்கள் போர் விமானங்களை தயாராக நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. என்றாலும் அந்த விமானங்கள் தங்கள் இறையாண்மைக்குட்பட்ட வான்வெளிக்குள் நுழையவில்லை என்றும் அவை திரும்பி சென்றுவிட்டதாகவும் தென்கொரியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இந்த விடயம் தொடர்பில் ரஷ்யாவோ சீனாவோ உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஈரானின் கடலோர பகுதிகள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்களுக்கு பதிலடியாக அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் தாக்கியதாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் கடற்படை அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே ஈரானின் நாடாளுமன்ற உறுப்பினரான இப்ராஹிம் அஜிசி கூறுகையில், அமெரிக்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதில்லை என்றும் மற்றவர்கள் மீது பழிபோடும் உத்தியினி பலனளிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் பக்க பதிவில், பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை போர் நிறுத்த கொள்கைகளில் தனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை என்பதை தோல்வியடைந்த அமெரிக்க அதிபர் வெளிப்படுத்தியுள்ளார். போர் நிறுத்தத்தை மீறும் இந்த பொறுப்பற்ற செயல் எப்போதும் போலவே அவர்களுக்கு பின்னடைவையும் வருத்தத்தையும் மட்டுமே தரும். மற்றவர்கள் மீது பழிபோடும் உத்தி இனி பலனளிக்காது என்று கூறியுள்ளார். இதற்கிடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயல்படுத்தப்படும் விதம் குறித்து ஈரானுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் எக்ஸ் பக்க பதிவில், ஈரான் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. நாங்கள் அதை மதித்து நடந்துள்ளோம். புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயல்படுத்தப்படும் விதம் குறித்து அவர்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவர்கள் தொலைபேசி மூலம்
தொடர்பு கொள்ளலாம். ஆனால் வன்முறைக்கு வன்முறை மூலமே பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். முன்னதாக இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான முத்தரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கையெழுத்திட்டார். எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க முத்தரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் அமெரிக்கா பெருமை கொள்கிறது. இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன. இருப்பினும் அமைதி, வளம் மற்றும் பரஸ்பர நல்லிணக்கம் கொண்ட எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மற்றும் வழக்கமான ஈரான் ராணுவம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் செயல்பாட்டு கட்டளை மையமான கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் அதிகாரப்பூர்வ ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் அல் ஃபிகார் கூறுகையில், அமெரிக்க தாக்குதலுக்கு ஈரான் அளிக்கும் பதிலடி இந்த முறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவின் முக்கிய ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதனால் மீண்டும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பயங்கர மோதல் வெடித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றமான சூழ்நிலை தோன்றியுள்ளது. ஹார்முஸ் நீர்நிலைக்கரை பல ஈரானிய ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் வான்வெளி தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்திருந்த சூழ்நிலையில் இந்த தொடர் தாக்குதல்கள் சிரிக் மற்றும் கெசம் தீவுகளில் உள்ள ஈரானிய ஆளில்லா விமான சேமிப்பு வசதிகள், ஏவுகணை கிடங்கள் மற்றும் கடலோர ரேடார் நிலையங்களை குறிவைத்தன. தெற்கே ஈரானில் உள்ள சிரிக் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஐஆர்ஜிசி கடற்படை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் பதிலடி கொடுக்கும் உரிமை தங்களிடம் இருப்பதாக பஹ்ரைன் கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள புஜைரா கச்சா எண்ணெய் சேமிப்பு வளாகத்தின் மீதும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் அந்த அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் பலதரப்பட்ட பரந்த மோதல் வெடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த தங்களுக்கு முழு உரிமை உள்ளதாக ஈரான் மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரானை அண்மையில் எட்டப்பட்ட தற்காலிக அமைதி ஒப்பந்தம் பகுதியாக ஹார்முஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்து 3 மாதங்களுக்கு பின் சீரடைந்துள்ளது. எனினும் வரும் காலங்களில் ஹார்முஸ் நீரில் பயணிக்கும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது குறித்து ஓமன் நாட்டின் ஈரான் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. ஹார்முஸ் நீரில் பயணித்த சிங்கப்பூர் கொடியேந்திய கப்பலை தாக்கியதாக குற்றம் சுமத்தி அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் மீண்டும் அமெரிக்காவுக்கும் ஈரான் இடையில் பதற்றம் நிலவி வருகின்றது. இந்த நிலையில் மீண்டும் ஹார்முஸ் நீரை முடக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிற சூழ்நிலையில் ஹார்முஸ் நீரின் வழியாக செல்லும் எதிரி நாட்டு கப்பல்களை தாக்குவோம் என்று ஈரான் சூளுரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.